இன்றைக்கி வந்து தக்காளி ஊறுகாய் செய்யலாங்க. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் கடுகு எடுத்துருக்குறேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறேன். இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயை சிம்மில் வச்சுக்கணும். இது கொஞ்சம் கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். இதை எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுருக்குறேங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். நான் வந்து ஒரு 2 கிலோ தக்காளி இருக்குது, ஒரு 2 கிலோ 1.5 கிலோ இருக்கும். அதை வந்து பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா கழுவி தொடச்சி வச்சு ஈரமில்லாமல் தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுடலாம். இது கூடவே புளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்குறேங்க, அதையும் போட்டுடலாம். இந்த நாரெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வேக விடலாங்க. இது ஃபுல்லாக நல்லா பழுத்த தக்காளி பாருங்கள், கலரே எப்படி நல்லா ரெட்டிஷாக தெரியுது பாருங்கள். நல்லா பழுத்த தக்காளி. 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை எப்படியே மேலால் தூவி விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிய வேகட்டும். இது வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா கொஞ்சம் புளி சேர்த்திக்கணுங்க. அது வந்து ஒரு மாதத்து வரைக்கும் கெடாமல் இருக்கும். இது கொஞ்சம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். கொஞ்சம் வெந்துருச்சுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது இந்த இதுலேயே தான் வெந்து வரணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா மைய வேகணுங்க, வேகட்டும். இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணுங்க, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தீ கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் வெந்துட்டுருக்குங்க. அதுக்குள்ளே நாம் இந்த பொடியை, இந்த கடுகும் வெந்தயம் வறுத்து இருந்தோம்ல, அந்த பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அப்பா பயங்கர ஸ்மெல், சூப்பராக இருக்குது, நல்லா மணமாக இருக்குதுங்க. சரி, தனியாக எடுத்து வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் தக்காளி வணங்கட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றுட்டோம். தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வெந்துருச்சுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சிடலாங்க. நான் இதில் வந்து 1 கப்பு ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு கெடாது. இப்போ எண்ணெய் காயட்டும்.
எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். நான் இப்போ பூண்டு வந்து ஒரு 3 கட்டி வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அறுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பூண்டை போட்டுடலாம். பூண்டு நல்லா வேகுதுங்க. இது கூடவே மீதம் இருக்கிற பெருங்காயத்தூளை போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாங்க. பூண்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ அரைச்சி வச்சுக்கிற தக்காளி போட்டுடலாம். நான் வந்து மையம் அரைக்கலைங்க, கொஞ்சம் திப்பியாக தான் அரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு மையம் வேணுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச தக்காளியெல்லாம் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நான் அரைச்ச தக்காளியெல்லாம் சேர்த்திட்டுங்க. இதுக்கு இருக்க இந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிடும். இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்திடலாங்க. காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி சேர்த்திடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரமாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வச்சு சாப்பிட்றதுனால இந்த காரம் கொஞ்சம் தேவைப்படும். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு இதுங்க. தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா தெறிக்கும். அதனால் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டுங்க. பாருங்கள், இது கொஞ்சம் தெறிக்கும். அதனால் கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி தெரிச்சிருக்கேன்ட்டு. அதனால் நம்ம மேலேயும் தெறிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்குங்க, அடி பிடிச்சிடாம. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துடலாங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு தூக்கலாகவே போடுங்க. உப்பு தான் கெடாமல் பார்த்துக்கும். ஸோ கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். பழசாக கொஞ்சம் காரம் கம்மியாயிரும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது அந்த கடுகும் வெந்தயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம்.
இது தாளித்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க, இல்லைன்னா பூரா தெரித்து இன்னும் பூரா அடுப்பு எல்லாமே தெரிச்சிரும். அதனால் வந்து மூடி வச்சு வச்சுருங்க. அப்போ எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த கடுகு, நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன், சரி அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, காரம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சர்க்கரை கரையட்டுங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குது. சூப்பர். இது சூடாக சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குது. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.